ஹாய் காய்ஸ், இப்போ நான் செய்ய போகிறது பீட்ரூட் பொரியல். எப்படி பார்க்கலாமா? வாங்க. இப்போ பீட்ரூட்டை நம்ம தோலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? பொடி பொடிசாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு யாருக்கெல்லாம் பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாளோ இல்லை 1 நாளோ பீட்ரூட் பொரியலோ பண்ணி கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அப்படி இப்படிலான்னு சொல்லாதீங்க. மெத்தடில் எவ்வளோ மெத்தட் இருக்குது. பீட்ரூட்டை நம்ம மிக்சியில் போட்டு தோசையில் ஊற்றி அது மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் பிடிச்சா கட் பண்ணிட்டோம். அளவான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் அதை நல்லா பொரிச்சுக்குங்க. அப்புறமா நம்ம உளுந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு போட்டோன்னே நல்லா பொரிக்கணும். பொரிச்சோன்னே நம்ம வெங்காயம், கருவேப்பிலை ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகே, பீட்ரூட் எவ்வளோ அளவுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. வெங்காயம் நிறைய இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? நல்லா வதக்குங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிரும். அதனால ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சோன்னே அது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் வந்துச்சு. காஞ்ச மிளகா ஒரு 2 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டோன்னே அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பீட்ரூட் தான். பீட்ரூட்டு நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் அளவு கம்மியாக தான் செய்வீங்க இல்லையா? அதனால நீங்கள் வேக வைக்காமலே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்கள் கேன்டீன் வச்சுருந்தனால நாங்கள் வேக வச்சு சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நாங்கள் வேக வச்சு எடுத்துடுறோம். அதனால் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவி பண்ணுறதா இருந்தால் சீக்கிரம் வந்துடும். சின்னதாக கட் பண்ணுறத மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேகும். அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட அதையும் பீட்ரூட்டும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம். அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு தயவு செஞ்சு எந்த சமையல் இருந்தாலும் உப்பு கம்மியாகவே போடுங்க. வேணும்னா நம்ம கடைசியாக பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம்னா அதை நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்மளே சாப்பிட மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன். கரெக்டாக கொஞ்சமாக போடுங்க, தேவையான அளவுக்கு போடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோவாக வைங்க அடுப்பு. ரொம்ப தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கறிக்கணும். லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை இருந்தால் போதும். ஓவராலாம் போடக்கூடாது. எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் இருக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் காரம் பத்தாது, ஏன்னா நம்ம 2 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்கள் எத்தனை காஞ்ச மிளகா போடுறது நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்குவீங்க. ஓகேவா? நாங்கள் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா இப்போ மிளகாத்தூள் எடுக்கும். மிளகாத்தூள் நாங்கள் 1 ஸ்பூன் போடுறோம் நாங்கள். ஓகேங்களா? நீங்கள் காஞ்ச மிளகா எவ்வளோ போட்டீங்க அளவு அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் போட்டுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை அங்கங்கே தேங்காய் அங்கங்கே இதுவாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. எங்களுக்கு பீட்ரூட்டு எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் தயவு செஞ்சு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் பீட்ரூட் பொரியல் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நம்ம கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.